இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதம். செப்டம்பர் வசந்தமே வருகை என்று சொல்வார்கள் வாழ்க்கையிலே. பொதுவாக இந்த மாதம் முழுவதும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வீசி, மகிழ்ச்சி வீசி, நன்மை பெருகி, நலமானது எல்லா குடும்பத்திலும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தலையில் தான் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபையினாலே நாங்கள் இம்மட்டுமாய் நின்று கொண்டிருக்கிறோம் சாமி, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி. எல்லாம் நீர் கொடுத்த தயவும், நீர் கொடுத்த அன்பும், நீர் கொடுத்த பரிவும், நீர் கொடுத்த கிருபையும் ஆகும். இந்த நாளில் கூட செய்தி நீர் ஆசீர்வதியும், கேட்க போகிற அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதி. மீட்பிரேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. இன்றைய நாளிலே நாம் சந்திக்க போகிற அல்லது சிந்திக்க போகிற ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவே ஆசான். ஜீசஸ் த குரு. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார். குரு என்று சொன்னால் ஆசான், நல்ல ஆசான். இயேசுவானவர் ஒரு நல்ல ஆசான் என்பதை மிக தெளிவாக வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆசான் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், மனிதர்களை செதுக்குகின்றவர், சிற்பி. கரடு முரடாய் இருக்கின்ற காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி, ஒருமுகப்படுத்தி, நல்வழிப்படுத்தி, நல்ல வழியிலே அருமையாக பார்க்கக்கூடிய ஒரு சிற்பமாக வடிப்பவன் தான் சிற்பி. ஆகவே ஆசிரியனும் அவிதமாக சிற்பிக்கு ஒப்பாவான். அந்த ஆசிரியர்களை படைத்த பெரிய ஆசான், நல்ல ஆசிரியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரே. அது மாத்திரமல்ல, பக்குவப்படுத்துகிறார். செதுக்குகின்றார், அடுத்ததாக பக்குவப்படுத்துகின்றார். மனிதன் இவ்விதமாக தான் இருக்க வேண்டும் என்பதை பக்குவமாக அவனை வணைகிறார், எடுத்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை பண்படுத்துகின்றார். பண்படுத்தல் என்று சொல்லும்போது ஆதியாகம புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது அங்கு இடத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனை படைத்து, ஏதேன் தோட்டத்தை படைத்து, இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனிடத்தில் ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கரடு முரடாக இந்த உலகத்தை பார்க்க கூடாது இருந்த இந்த உலகத்தை பார்க்கும்படியாக செதுக்கி ஒரு சிற்பியாக நின்று எம்பெருமான் இயேசு எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து முடித்தார். அவருடைய பணி ஒப்பற்ற பணி. ஆகவே இந்த உலகத்திலே ஆசிரியர், மாணவர் என்று சொல்லும் பொழுது வருகின்ற 5ஆம் தேதி நாம் அனுசரிக்க போகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். அகில இந்தியா முழுவதும் ஆசிரியர் தினமாக அந்த நாளை கொண்டாடுகிறார். மிகவும் மகிழ்ச்சி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த தத்துவ மேதை டாக்டர் ராஜாகிருஷ்ணனுக்கு இந்த HSS டீம் சார்பாகவும் மானுடநேய மக்கள் குழுவின் சார்பாகவும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் இல்லாவிட்டால் ஆசிரியர் தினத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. அதை சிந்திக்கின்ற வேளையிலே அவர்தான் தலைமை ஆசான். யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் தம் மனதிற்கு பிடித்தவர்களை ஆன்மீக தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது உலகத்திலே நாம் காணுகின்ற கண்கூடான ஒரு வழக்கம். அப்படியானால் ஆன்மீகத்தின் வாழ்க்கைக்கு முன்பாகவும் பின்பாகவும் வாழ்ந்தவர்களிலே முதல் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் குறித்து இந்த நாளிலே சிந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதோடை மகவு, ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர் தாரா. நல்லா என் இயேசு சாமி ராஜன் தாவீதோடை மகவு, எல்லாருக்கும் பெரியான் எம்பீரான் தம்பீரான், எல்லாருக்கும் பெரியான் எம்பீரான் தம்பீரான், ஏகவஸ்தே ஏகோவாவே மா தேவ கிறிஸ்து நீ வா வா வா. நல்லாயன் இயேசு சாமி
ராஜன் தாவீதுடை மகவு ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர் தாரார் நல்லாயன் ஏசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு ஆட்டை கூட்டி ஓ தொழுவத்தில் அடைப்பார் ஆட்டை கூட்டி ஓ தொழுவத்தில் அடைப்பார் அரிய நல்ல மேய்ச்சல் கொடுப்பார் அன்பாக தோளினிலே ஏடுப்பார் நல்லாயன் ஏசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர் தாரார் நல்லாயன் ஏசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு. நல்லாயன் பாடல் மிக சிறப்பாக வேதநாயக சாஸ்திரியார் பாடியிருக்கிறார். நல்ல ஆயன், நல்ல ஆசிரியன், நல்ல குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நம்மால் முடிந்த வரையிலே சிந்திப்போம். முதலாவதாக அவர் இணையற்ற ஆசிரியர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எவ்விதமாக என்று சொன்னால் லூக்கா சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை கடந்து போகும் பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கின்ற சதுசேயர்களில் சிலர் அவரிடத்தில் வந்து போதகரே போதுங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று அந்த காலத்தில் 2 குரூப்புங்க, சதுசேயர் பரிசேயர். சதுசேயர் என்ன சொல்றா, உயிர்த்தெழுதல் இல்லை, மரணத்துக்கு பிறகு க்ளோஸ். ஆனால் பரிசேயர் அப்படி அல்ல, மரணத்துக்கு பிறகு இந்த ஆன்மா மீண்டும் உயிர் பெற்று எழுகிறது என்கிற நம்பிக்கை உடையவர்கள். ஆகவே சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் there is a vast difference. இந்த உயிர்த்தெழுதலில் இவன் இல்லன்றான், இவன் இருக்குதுன்றான், அவ்வளவுதான். ஆகவே இந்த பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்கிறார்களே, அவர்கள்தான் இன்றைய யூத மார்க்கத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். அது குறிப்பாக நாம் சொல்லணும். பரிசேயர்கள் தான் யூத மார்க்கத்தின் அஸ்திபாரங்கள். ஏனென்று சொன்னால் யூத மார்க்கத்தினுடைய ஸ்தாபகர்கள் அவர்கள் தான். எப்படி என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் மனிதன் வாழ்கிறான் என்கிற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கின்ற சதுசேயரே ஆண்டவரை பார்த்த உடனே என்ன சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க ஐயா, போதகரே, எஜமானனே, ஆசிரியரே, நல்ல ஆசிரியர் என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு ஒப்பற்ற ஒரு ஆசிரியர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று சதுசேயர் ஒப்புக்கொண்டார்கள். அதே மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து, ஒரு ஐஸ்வர்யவான் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே போதுங்க. ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பொதுமக்களிலே ஒருவன் வந்து ஆண்டவரை பார்த்து நல்ல போதகரே என்று சொல்ற, நல்ல ஆசானே, நல்ல ஆயரே, நல்ல வழிகாட்டியே, நல்ல தலைவரே, நல்ல ஆசானே என்று சொல்கிறான். சதுசேயன் சொன்னான். அடுத்தபடியாக வேதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதன் வந்து ஆண்டவரை நல்ல ஆயரே என்று சொல்கிறான், நல்ல போதகர் என்று சொல்கிறான். அடுத்தது பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்திலே அது 22ஆம் அதிகாரத்தில் 35, 36 படிங்க. அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை நியாயசாஸ்திரி ஒருத்தவராயா, ஐயா சதுசேயன் வந்தான், ஒரு மனிதன் வந்தான். இப்ப நியாயசாஸ்திரி, நியாயம் சொல்வதிலே மிக நல்லவன், வல்லவன், சட்ட வல்லுனன் அவன் வரான். அவன் வந்து என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான் பாருங்க, போதகரே. அப்படியானால் the fittest person in the world என்று சொன்னால் ஜீசஸ் தான். ஆயனுக்கு அறிகுறி, ஆயன் என்று சொன்னாலே, ஆசிரியர் என்று சொன்னாலே, குரு என்று சொன்னாலே, தலைமை என்று சொன்னாலே அவர்தான் என்பதை திட்டமாய் சொல்கிறான். சதுசேயன் சொல்கிறான், பணக்காரன் ஒருவன் வந்து சொல்கிறான், நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர், ஐயா நம்ம பார்த்தோம், முதல்ல ஒரு சதுசேயன் வந்து நல்ல போதகர் என்று சொன்னான், ஒரு ஐஸ்வர்யன் வந்து சொன்னான், ஒரு நியாய சாஸ்திரி வந்து சொன்னான். இப்ப பாருங்க, ஒரு பரிசேயன் வந்து அவரை நோக்கி போதகரே. ஆகவே இந்த 4 தரப்பு மக்களும் ஆண்டவரை போதகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை அவங்க உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னாலும், இல்லை என்று சொன்னாலும், ஆஸ்தி உடையவனாயிருந்தாலும், ஆஸ்தி இல்லாதவனாயிருந்தாலும்,
நியாய சாஸ்திரியா இருந்தாலும் நியாயத்தை புரட்டுகிற எவனா இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவரை நல்ல போதகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு நல்ல போதகர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஏன் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது ஏன் அவரை போதகரே நல்ல போதகரை ஏற்றுக்கொள்கிறார் சொன்னால் அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடைய வார்த்தைகள், அதிகாரமுடையவரை போல அவர் போதித்தார் என்று பார்க்கிறோம். எதை சொன்னாலும் ஆணித்தரமாக உண்டு இல்லை என்கின்ற அஸ்திபார கல்லோடு அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்து வழக்கத்தில் சொல்லுவாங்க நடுநடா குழப்படாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. கட் அண்ட் ரைட்டா ஆண்டவர் சொல்கின்றவர். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன பிரசங்க அதே மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய அருளுரையை கேட்ட அத்தனை மக்களும் அதிசயித்தார்கள். எப்படி இந்த மக்களுக்கு, இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தது என்று அதிசயித்தார்கள். அது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்வதை விருப்பத்தோடு கேட்டார். இதுதாங்க ஒரு நல்ல ஆசானுக்கு எடுத்துக்காட்டு. நல்ல ஆசான் என்ன சொல்கிறானோ அதை விருப்பத்தோடு கேட்க வேண்டும். அப்படியானால் போதனையிலே சிறந்தவர், வல்லவர், நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிகாரத்தோட பிரசங்கித்தார், மக்களிடையே அதிசயித்தார்கள், விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய போதனையில் என்ன இருந்தது? அப்படி என்னைய விசேஷம் அவருடைய போதனையில? அப்படி என்று சொன்னார், சமூக அநீதிகள் இது. அந்த காலத்திலேயே உயர்ந்தவன், தாழ்ந்தவன், மத வேறுபாடு, இன வேறுபாடு என்று, கலாச்சார வேறுபாடு என்று பல வேறுபாடுகள் உலகத்திலே, பணக்காரன், ஏழை, ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த காலத்திலேயே அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையை விடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்றால் அப்பொழுது பெரிய பள்ளத்தாக்கு காணப்பட்டது என்று தான் சொல்ற. மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேடுபாடு என்ன? சமூக அநீதி. என்ன சமூக அநீதி? ஒரு பெண்ணானவள் சபையிலே நின்று பேசக்கூடாது, சமூக அநீதி அல்லவா? ஒரு தொழுநோயாளி தொடக்கூடாது, சமூக அநீதி அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு பெண்ணை பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்த சொல்றாங்க. இந்த பெண்ணானவள் தவறு செய்தால், விபச்சாரத்தில் ஈடுபட்டால், இவரை கையும் மையுமாய் பிடிபட்டோம். அப்ப இந்த உலக மக்கள் சொல்றாங்க, ஐயா பாண்டவர் சொல்றார், என்ன சமூக நீதி வழங்குறார் பாருங்க, என்ன அழகான ஒரு நீதி பாருங்க. ஆண்டவர் இடத்துல அவர் சொல்றாரு, உங்களில் எவன் ஒருவன் தவறு செய்யாதவனோ அவன் முதலாவது இவள் மீது கல்லெறிட்டான். அப்படியானால் பெண் விடுதலைக்காக அன்றே பாடுபட்டவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநீதி இருந்த இடங்களிலெல்லாம் என் ஆண்டவர் சென்று அநீதியை அகற்றினார், தீமையை அகற்றினார், நன்மைக்குரிய காரியங்களை செய்தார். தொடுதல் குற்றம் என்று சொன்ன இடங்களிலே தொட வேண்டும் என்ற ஒரு உன்னத குஷ்டரோகி ஒருவனை தம் கையால் கூசாமல் தொட்டார். ஐயா பாட்டு கூட பாடுற ஐயா, குஷ்டரோகி ஒருவனை தம் கையால் கூசாமல் தொட்டார் ஐயா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறகு. இன்னும் அழகான ஒரு பாட்டு வரும். ஆகவே இந்த சமுதாயத்திலே யார் யார் கைவிடப்பட்டார்களோ, யார் யார் தள்ளப்பட்டார்களோ, யார் யார் புறமாக பேசப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் எம்பெருமான் இயேசு ஒரு சிறந்த ஆசானாக, நல்ல ஆசானாக, தலைமை ஆசானாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். அதனால்தான் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு வார்த்தையை சொல்றார், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையை சொல்றார், a teacher is supposed to poke you with a sharp stick called truth. உண்மையை கோலாக வைத்து போதிக்கிறார் ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சத்தியம். அதான் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கு என்று சொன்னவர். அவர் சத்தியமாயிருந்து நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த செயல்பாடுகளை 3 தலைப்பிலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். முதலாவதாக, வாழ்விலே மாற்றங்களை உருவாக்கியவர் இயேசு. வாழ்விலே மாற்றம். ஐயா, அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், இந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், என்றும் வாழ்கின்றவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர். பூமியிலே மாற்றத்தை, கரடுமுரடா இந்த பூமி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன? இந்த பூமியிலே மாற்றத்தை வேண்டிய ஆண்டவர் பூமியிலே மாற்றத்தை வேண்டி கரடு முரடாயிருந்த அந்த பூமியை சமமாய்ப்படுத்தினார், அழகாய்ப்படுத்தினார்.
இயற்கைகளை உண்டு பண்ணினார், செயற்கைகளை உண்டு பண்ணினார், சிறப்பாக செய்தார். அவ்விதமாகவே மனிதனுடைய உடல், உள்ளம், ஆன்மா இந்த மூன்றும் ஒரு கூட்டுப் பொருள். இந்த கூட்டுப் பொருள் உள்ளடக்கியதுதான் இந்த ஆன்மீகம், ஆன்மா. இந்த ஆன்மாவை எவ்விதமாய் சிறப்பாய் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கற்பிக்கின்றார். அதான் இயேசு மாற்றங்களை உருவாக்குகிறவர். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு போக வேண்டும். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும். ஒரு பேய் சொல்றீங்க, பேய். அந்த காலத்துல இப்போதான், இப்போ ஒரு கூட்டத்தில் போனா பேய் பிடிச்சவங்க எத்தனை பேர்னா 10% இருப்பாங்க. அந்த காலத்துல 100% பேய் பிடிச்சவனா இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் போன்ற இடத்துல படிங்க. எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். உம்மையின் பேய்கள் சொல்லுகிறது, உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் யார்? Who are you என்று சொல்றார்களே. என்ன சொல்றாங்க? யார் அவரு? நீர் தேவனுடைய பரிசுத்தர். தேவனுடைய பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், தேவனின் பரிசுத்தர், கர்த்தரின் பரிசுத்தர், ஆண்டவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறதே, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய். இதுதாங்க மாற்றம், இதுதாங்க சேஞ்ச். இந்த சேஞ்சை தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் எவ்விதமாய் பரிசுத்தமாய் இருக்கிறேனோ, நான் எவ்விதமாய் உண்மையாய் இருக்கிறேனோ, நான் எவ்விதமாய் உண்மை தலைவனாய் இருக்கிறேனோ, நான் எவ்விதமாய் நல்ல ஆசாரியனாய் ஆசிரியனாய் இருக்கிறேனோ, அதை போலவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நீதியாயிருங்கள், அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, அடிமை வாழ்விலே அனைத்து சுதந்திரத்தையும் இழந்திருக்கிற மக்கள் கூட்டம் இதை பார்க்கிறான். இயேசுசாமி சொல்றதை கேட்கிறான். பிசாசுகள் அவரை குறித்து சாட்சி சொல்றது. என்ன சொல்றது? நீர் பரிசுத்தர். பிசாசுகள் சொல்றதையா? அப்படியானால் இந்த 6 அறிவு படைத்த இந்த மனிதர் கூட்டம், அடிமை வாழ்விலே சுற்றி திரிகின்ற கூட்டம், அவர் சொல்லுகின்ற அதிகாரத்தோட அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு மதிக்கின்றார்கள், அன்பாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அன்பு கொண்ட மக்கள் அவரை மனுகுலத்து அரசனாக, மனுகுலத்து ஆசானாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, மாற்றத்தை, சாயலை இழந்து போனான் மனிதன். ஏதேன் தோட்டத்திலே சாயலை இழந்து போனான், தன் சாயலை இழந்து போனான். ஆண்டவருடைய சீடனாக, ஆண்டவருடைய நண்பனாக காணப்பட்ட அந்த மனிதன் தன் சாயலை இழந்து துரத்தப்பட்டான். தூரே சென்ற மகனை ஆண்டவர் மீண்டும் அவருடைய நிலைமையை மாற்றுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய சம்பாஷணையின் மூலமாய், அவருடைய உரையாடலின் மூலமாய் அவனை மாற்றி மறுபடியும் தேவனோடு சேர்க்க அவனை அழைத்து வருகிறார். எவ்விதமாய் நம்ம வேதத்திலே பார்ப்போம். மனம் திருந்திய மைந்தன் என்று சொல்லி தூரத்திலே சென்று விட்டான், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாயா. அப்படிப்பட்டவனே உப்பறையில் நின்று பார்க்கிறார். அதான கடவுளுடைய அன்பு. மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற நாம் மாறுதலுக்கான காரணி அன்புதான். ஆகவே எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்த அன்பினாலே அவனை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அப்பன் கூட தன்னுடைய மகனை சந்தித்தான், அன்பாய் சந்தித்தான், ஓடி சென்று கட்டி தழுவுகிறான். நீதான் என் மகன், காணாமல் போனாய், கிடைக்கப்பட்டாய். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நம்முடைய மாற்றத்தை கடவுள் விரும்புகிறார், மாற்றத்தை உருவாக்குகின்றார். விபச்சாரின் இடத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். என்ன மாற்றம்? இனி பாவம் செய்யாதே போ. வேதத்தில் படிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது மிக அருமையான ஒரு வார்த்தை. இனி இயர் ஆப்டர், ஐயா நீ கடந்த காலத்தில் நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காத. இன்னைக்கு அநேகம் பேர் நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், விட்டுடு, லீவ் இட் ஆல் திஸ் மேட்டர். எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா வா. மாற்றத்தை கொடுக்கிறவர் தான் உன் மத்தியிலே பிரதான ஆசாரியராக, பிரதான ஆசானாக, தலைமை குருவாக இருக்கிறாரே, அவரிடத்தில் மாற்றத்தை எதிர்ப்பாரு. ஆண்டவரே, நான் மாற்றத்தை விரும்புகிறேன், நான் செய்தேன், இனி செய்ய மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. விபச்சாரியை பார்க்கின்ற ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே போய் என்று சொல்லி. அதே சகேவை அழைக்கிறாரு. அழைத்த உடனே அவனிடத்துல சொல்றாரு, அவன் சொல்றான், ஐயா நான் இப்படி பண்ண ஒன்ன கூட ஆண்டவர் காது விட்டு கேட்கல. அவர் என்ன சொல்றாரு? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இதுதாங்க மாற்றம். தீமையான கூடுகையாக இருந்த அந்த வீடு பரிசுத்தவான்கள் கூடுகின்ற கூடாக மாறியது. சகையனுடைய வீட்டிலே எந்த நேரத்திலேயும் தீமையானது கூடி தீமையானது சிந்திக்கின்ற நிலைமையை மாற்றி ஆண்டவர் பரிசுத்தத்தை வரவழைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க சூம்பின கையில் உடையவனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சோகம் கொடுத்த உடனே இந்த கை மறு கை போல் ஆயிற்று. அல்லேலூயா. இதாக மாற்றம், இதுதான் சேஞ்ச். இந்த சேஞ்சை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் தலைமை ஆசான், அதுதான் தலைமை ஆயர்.
அவர்தான் தலைமை குரு. அவர் தான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, வலது கையை போல இடது கை மாறிவிடும். ஒரு கை குட்டையா ஒரு கை நட்டியா இருந்தது, இது மாறி மாற்றத்தை கொடுக்கின்ற கடவுள். கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி இவ்விதமாய் சொல்கிறான், டீச்சர்ஸ் சேஞ்ச் த வேர்ல்ட். ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தை மாற்றுகிறார்கள். அதில் பிரதான ஆசாரியராக எம்பெருமான் இயேசு இருந்து இந்த உலகத்தை மாற்றுகின்றார். மத்திய சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை, பலவிதமான தீமையான காரியங்களை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு அருமையானவர்கள், இதாங்க மாற்றம். உங்க மீது தீமையா ஒருத்தர் சொல்றானா உடனே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அவனை சண்டைக்கு போறதில் அவனை வீழ்த்திடுறது அப்படி அல்ல. நீங்கள் பாக்கியவான்கள். இதாங்க மாற்றம், சமுதாய மாற்றம். சமுதாயத்தில் இன்று கற்களை வீசுவதற்கு ஏராளமான பேர் காத்துக் கொண்டிருக்கிறார். நல்லவன் ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் மீது தீமைகளை சொல்வதற்கு ஏராளமான பேர். அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைமை ஆயராக, தலைமை குருவாக, தலைமை போதகராக இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்த பொழுது ஏராளமான வசைபாடுகள். இவர் யார்? இவர் சாதாரண மனிதனாயிற்று. இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா? இழிவாக பேசின. ஏன் மரியாளுடைய மகன்? அப்பம் பேர் தெரியாத பையன், இப்படியெல்லாம் கேவலமா பேசினாங்க. அப்படிப்பட்ட அவர் தான் சொன்னாரு, உங்கள் மீது யாராவது தூற்றுவார்கள் என்று சொன்னார், நீங்கள் பாக்கியவான்கள். இதாங்க மாற்றம். இந்த சமுதாய மாற்றத்தை இன்றைய நாட்களில் செய்கின்றவர்கள் அவர்களால் தெரிவு செய்து கொள்ளப்பட்ட ஆசிரியர்கள். என் ஆசிரியர் சமுதாயமே, உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். என் அப்பன் இயேசு எவ்விதமாய் மனங்களை மாற்றினாரோ, கலாச்சாரங்களை மாற்றினாரோ, அடிப்படையை மாற்றினாரோ, அவ்விதமாய் உங்கள் பள்ளியிலே, உங்கள் சமுதாயத்திலே, உங்கள் இல்லங்களிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஆகவே வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பை உருவாக்கியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க்கு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கடந்து போவோம். மார்க் 8:6. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஒரு நல்ல ஆசிரியருக்கு உதாரணத்தை அவர் கற்றுத்தரார் பாருங்க. ஒரு நல்ல ஆசிரியர் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். சமீப காலங்களிலே ஏதாவது வழங்குகிறார் என்று சொன்னால் கூட்டமாக கூடி அநேகம் பேர் மரணம், அநேக பேர் விதிப்படுறாங்க, சாகுறாங்க. ஆனால் என் ஆண்டவர் அந்த காலத்திலேயே ஒரு அருமையான பாதுகாப்பை உருவாக்குகிறார். என்ன பாதுகாப்புனா, ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, முதலாவதாக தனக்கு கிடைத்தது எதுவோ அதற்காக கர்த்தரை துதிக்கிறார். ஒரு நல்ல பாதுகாப்பு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலாவது தனக்கு கிடைத்தது எதுவோ அதை குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதுவாயிருந்தாலும் சரி, குடிசையாயிருந்தாலும், கோபுரமாயிருந்தாலும், மண்ணாயிருந்தாலும், பொன்னாயிருந்தாலும், எந்த ஆஸ்திரியா எதுவாயிருந்தாலும் முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யும். ஆண்டவரே நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அந்த நன்றி என்ற சொல் மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆகவே இங்க பாருங்க, படிங்க. அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, அதை பிட்டு அவர்களுக்கு எல்லாம் சொல்றான், 10வதுன்றான். வெறும் எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். இது இவ்வளவு பேருக்கு 10மா? இவருடைய எண்ணங்கள், கணிப்புகள் எல்லாம் குறைவான கணிப்புகள். இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து மாற்றுகளை உருவாக்குகிறவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். மறந்துவிட்டு அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, இது எப்படி 10? ஆண்டவர் சொன்னார், முதல்ல ஒழுங்க கத்துக்கொடு, முதல்ல வரிசையா உட்காருங்க, அப்புறம் படிங்க. அவர்களுக்கு பரிமாறும்படி வரிசையா உட்கார வைக்காருங்க. முதல்ல வரிசை. அந்த ஒழுக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். இயேசுடைய கருத்து அப்படியே சொல்றாரு பாருங்க. ஒழுக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறது. ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கத்திலே சிறந்த ஆசான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவர். அவர் சொன்னாரு, முதல்ல உட்கார வைங்க. முதல்ல ஆண்டவரை நோக்கி துதித்தாரு. 2வது உட்கார வைங்கனாரு. உட்கார வைத்து அந்த அப்பங்களை பிட்டு கொடுனாரு. பிட்டு கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு நல்லா பாருங்க, அப்பவே டோன்ட் வேஸ்ட் த ஃபுட், சாப்பாடை நஷ்டப்படுத்தாது என்பது ஒரு நல்ல மீதமான துணிக்கைகளை எடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்
எதிர்காலத்திற்கும் தேவன் என்பதை அங்கே விளங்கிக் கொள்கிறோம். பாதுகாப்பை கொடுக்கின்றவர். மீதமான துணிகளை எடுத்து வையுங்கள், நாளைக்கு அது பயன்படும். எனக்கு அருமையானவர்களே, இன்று அநேகர் அன்று பிழைத்தால் போதும் என்று நினைக்கிறார். இது பாதுகாப்பு அல்ல. நாம் வாழ்கின்ற வரையிலே நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இறைத்துதி இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், நாளைய தினத்தை குறித்த சிந்தனை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர் தான் நல்ல ஆசிரியர் இயேசு. இயேசு என்று சொல்லுகிறவர் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்க, ஒரு ரிலீஜனை, ஒரு மதத்தை. இன்னைக்கு அநேக பேர் இயேசு தான் மதத்தை சொன்னார், கிறிஸ்தவ மதம் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. மார்க்கத்தை வே ஆஃப் லிவிங், மனிதன் வாழுகின்ற வழிகளை கற்றுக் கொடுக்கத்தான் எம்பெருமான் இயேசு வந்தார். அதான் சொன்னார், நல்ல ஒரு பாதுகாப்பை உருவாக்கியவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்த காலத்திலே அநேக பிணியாளிகள், அநேக வியாதிஸ்தர்கள், அநேக பேய் பிடித்தவர்கள் அவரை நாடி ஓடினார்கள். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 34 கடந்து போகும் பொழுது பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரப்பட்டிருந்த உபத்திரப்பட்டு கொண்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி, அநேகரை யாரையும் சொஸ்தப்படுத்தலன்னு சொல்ல, எல்லாரையும் யார் யார் எம்பெருமான் இயேசுவிடத்திலே வந்தார்களோ அத்தனை பேருக்கு விடுதலை. பலவிதமான வியாதிகள், ஒரு குறிப்பிட்ட வியாதி அல்ல. இன்றைய காலகட்டங்களிலே மருத்துவர்களை பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு ஒரு டாக்டர், ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு டாக்டர். அப்படி அல்ல. எம்பெருமான் இயேசு பாதுகாப்பை கொடுக்கிறது என்று சொன்னால் சகல வியாதிகளுக்கும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பேய் பிசாசுகளா இருந்தாலும், பில்லி சூரிய கட்டுகளா இருந்தாலும் என் அப்பன் இயேசு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் எல்லாரையும் கூட்டின்னு வராங்க. அது மாத்திரமல்ல, கூட்டிக் கொண்டு வருவது மாத்திரமல்ல, இவரும் தேடி செல்லுகிறார். இதாங்க ஒரு நல்ல ஆசிரியர். நல்ல ஆசிரியர் இருந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் அல்ல, நல்ல பாதுகாப்பை கொடுக்கின்ற ஆசிரியர் அவர்களிடத்திலே செல்லுகின்றார். இயேசு எம்பெருமான் கூட எங்க போனாருன்னா கல்லறையாண்ட போனார். அங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டுங்கிறான, அவனை போய் விடுதலை கொடுக்கிறார், அவனை போய் நன்மை செய்கிறார். இன்று ஏராளமான இடங்களிலே அவரும் செல்கிறார். அவரை நாடி வருகின்றவர்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்கிறார், நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார். ஆகவே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 24 வசனத்திலே ஒரு சிறந்த வசனத்தின் மூலமாக சொல்றார். படிங்க. அங்கேதானே பலிபீடத்தின் முன். ஐயா, இன்னைக்கு ஆலயத்திற்கு போறோம். எதற்காக போறோம்? கடவுளை தொழுது கொள்ள. அதற்கு முன்னாடி என்ன நடக்கணும் என்பதை கடவுள் திட்டமா சொல்றார். படிங்க. பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். உன் காணிக்கை எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். ஐயா, வெள்ளி போடுறான், பொண்ணு போடுறான், என்னத்தையும் கழட்டி எல்லாம் போட்டுறான், எல்லாத்தையும் கொடுத்துறான். இதுவல்லையா, அதுவல்ல காணிக்கை. முதலாவது உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்கு உன் சகோதரன் இடத்திலே நாடு. இன்னைக்கு அநேகம் பேர் உறவுகளை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா எங்க இருக்கிறான்னு தெரியாது, இவன் தனியா ஜாலியா வாழறான். இன்னைக்கு அநேகம் பேர் தாய் தந்தையோடு இல்லாதபடி, சகோதர சகோதரியோடு இல்லாதபடி பிரிந்து பாதுகாப்பை இழந்து கொண்டிருக்கிற இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் சகோதரனுக்கும் கஷ்டம் ஏற்படுமானால் நீ வந்து கோயில்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேன். திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். கடவுள் சொல்றாரு, இதுதான் ஏன் ஃபைனல். நான் உன்னை ஆசீர்வதியும் கத்தரை பாட்பட்டு போயிட்ட ஆயிடுமா? இல்ல. ஆண்டவர் சொல்ற, முதலாவது நீ உன் சகோதரத்திலே போய் என்ன பண்ண? ஒப்புரவா. இதான் ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால் நாம ஆண்டவரை நாடுவதோடு மாத்திரமல்லாதபடி இந்த உலகத்தையும் நாடி, உலகத்தினுடைய சொந்தங்களை நாடி, உறவுகளை நாடி, இனஜன பந்துக்களை நாடி அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மனிதனுக்கு பாதுகாப்பை தருகிறது. இதை செய்கிறவர் தலைமை ஆசானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். ஆகவே வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவர் இயேசு, வாழ்விலே பாதுகாப்பை தருகிறவர் இயேசு, வாழ்விலே தலைமை பண்பை உருவாக்குகின்றவர் இயேசு. ஐயா, நான் தான் என்று சொல்கிறோமே, இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷத்திலே 22 அதிகாரம் 26 வசனம் கடந்து போங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும். பெரியவன் என்னங்க? பெரிய இஸ் a very very good ரோல் மாடல். ஆண்டவரை போல ஒரு ரோல் மாடல் கிடையவே கிடையாது. அவர் சொன்னாரு, பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க. எந்த காலத்துல வருங்க? இன்னைக்கு தலைவன் நான் தான் தலைவன் அவனோட சேர்க்கிற ஆளுங்களை சேர்க்கிறவங்க கூட தலைமை பதவிக்கு போட்டி போட்டு அவனை தட்டி விட்டுறான். அல்ல, என் ஆண்டவர் சொல்றாரு, தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 11 படிங்க. தன்னை உயர்த்துகிறவன் எவனும்
தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற பொருளோடு அழகா சொல்றார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தலைமை பண்புக்கு சிறந்த ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் இயேசு, நீயும் நானும் தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்ந்து இருக்க வேண்டும். இந்த தாழ்மைதான் நம்மை உயர்த்துகிறது என்பதை, நம்முடைய நிலைமையை மாற்றுகிறது என்பதை மிக திட்டமாய் சொல்கிறார். ஒரு தலைவனுடைய தலைமை பண்பு என்பதை தன்னகத்தே கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவர் கற்பித்த பாடங்களின் சிறை மேற்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இந்த லாஸ்ட் பந்தி ஆயத்தப்படுத்துறாரு, நினைவு கூறுவோம். அந்த பந்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது அறையில கட்டுறார், சீலை எடுத்து அறையில கட்டுறாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இந்த மனுஷன் இவர் வந்து டிப் டாப்பா உட்காந்து இப்ப மாதிரி எல்லாருக்கும் அப்பத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவார் நினைக்கிறான். அல்ல, முன்னாடி என்ன பண்ண, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உங்க கால்களை எல்லாம் கழுவ வேண்டும். ஐயா, இதுதாங்க தலைமை பண்பு. தலைமை பண்புக்கு வெரி குட் ரோல் மாடல் ஜீசஸ் தான். ஒரு சிறந்த ஆசான் என்பதை அங்கேயும் நிரூபிக்கிறார், கடைசியிலேயும் நிரூபிக்கிறார். எல்லாரையும் உட்கார வச்சு கால்களை கழுவுகிறார், கால்களை கழுவுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தலைமை பண்பினுடைய மிக சிறந்த விசேஷம் என்னவென்று சொன்னால், தன்னை போல பிறனை உருவாக்குவதுதான். இன்னும் ஒரு வசனத்தை சொன்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வசனம்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சாதாரண சொல்லிட்டு போயிடுறீங்க, இதனுடைய நல்ல அந்த உணர்வோடு உணர்ந்து பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். எந்த தலைவனாவது அவனுக்கு மேல ஒருத்தன் ஒரு படி ஏற்றானா அவனை தட்டி விட தான் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. தலைமை பண்பை ஊக்குவிக்கின்றவர், தலைமை பண்பை உருவாக்குகின்றவர், தலைமை பண்பை சிறப்பாக வழிகாட்டிகளாய் மாற்றுகிறவர் இயேசு தான். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், நான் ஒரு பேயை தோத்தனா அவன் 10 பேயை தோத்துவான். நான் ஒருவனுக்கு நன்மை செய்தான்னா அவன் 10 பேருக்கு நன்மை செய்வான். நான் 5 பேர் 5000 பேர் கொடுத்தான்னா அவன் 5 பேர் 10,000 பேருக்கு. என்ன அருமையான ஒரு ரோல் மாடல் பாருங்க. அவர் தாங்க வாழ்க்கையில் இந்த ஆசிரியராய் சொல்லுகின்ற நாம் யாவரும் இருக்கோம். அவர்தான் ரோல் மாடலாக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர் நமக்கு கிடைத்திருக்கிறார். மாற்றங்களை ஏற்படுத்துகின்றவர், மாற்றங்களோடு மாத்திரமல்ல பாதுகாப்பை உருவாக்கி தருகிறவர், பாதுகாப்பை உருவாக்கி தருகிறவர் மாத்திரமல்ல தலைமை பண்பை உருவாக்குகிறார். சொல்றாரு பாருங்க, மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையான வேர்ட்ஸ். 8 கொள்கையை சொல்றார். மிக 8 சமாதானத்தை உண்டாக்குங்கன்றாரு. அடுத்ததாக இருதயம் சுத்தமா இருக்கணும்ன்றாரு, ஆவியிலே எளிமை இருக்கணும்ன்றாரு. என்ன அருமையான ரகசியங்கள் வெளிப்படுத்துறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்படும். இப்படிப்பட்டவைகள் இருந்தால்தான், இந்த 8 இருந்தால்தான் ஒரு நல்ல தலைமை என்று சொல்கிறார். யார் ஒருவர் நான் தலைமையாய் வர வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை படிங்க. அந்த 10 வசனங்களை 8 ரகசியங்களை கத்த சொல்றாரு. அந்த 8 ரகசியங்களை நாம் கை கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தலைமைகள பொறுப்பை உருவாக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான ஆசிரியர் பெருமக்களே, எனக்கு அன்பான என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, உறவினர்களே, குடும்ப உறவுகளே, உங்கள் யாவருக்கும் இன்றைய நாளுடைய தியானம், ஆண்டவரே இயேசுவே குரு. இயேசுவே குரு என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட குரு? மாற்றுகின்ற குரு. அவர் எப்படிப்பட்ட குரு? பாதுகாப்பை கொடுக்கின்ற குரு. அப்படி எப்படிப்பட்ட குரு? அவர் மிகவும் தலைமை பண்பை உருவாக்குகின்ற, ஊக்குவிக்கின்ற குரு. அந்த குரு வழியிலே நாம் செல்வோம், சென்று சிறப்பான செயல்பாடு ஈடுபடுவோம். வள்ளுவன் சொல்கிறான், என் என்ப ஏனை எழுத்தென்ப, என் என்ப ஏனை எழுத்தென்ப, இவ்விரண்டும், இந்த இரண்டும் எண்ணும் எழுத்தும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த எண்ணையும் எழுத்தையும் இந்த உலகத்திற்கு போதிக்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதுதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார், டீச்சர்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு பில்லர்ஸ் என்று சொல்கிறார். ஆனா பில்லர்ஸுக்கு எனக்கு முதுகெலும்பு இருக்குதான்னு சொன்னா வளைஞ்சு போய் கூணாயிடுச்சு. எனக்கு அது வேறு விஷயம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகின்ற தலைமை குரு ஆசான் சொல்லுகின்ற அந்த வழியிலே நாம் செல்வோம். அன்ன சத்திரங்கள் 1000 நாட்டலும், ஆலயம் 10,000 சமைத்தலும், அன்னவன் ஆயினும் புண்ணியம் கோடி. யாருக்கு புண்ணியம் கோடின்னா அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலை. அப்படியானால் ஆசிரியர்கள் என்று சொல்கிறவர்கள் ஏழைக்கு எழுத்தறிவிக்கின்றவர்கள். குறிப்பாக சிஎஸ்ஐ ஆசிரியர்கள் ஏழைக்கு எழுத்தறிவு, எந்த விதமான வருமானத்தையும் எந்த விதமான பணத்தையும் எதிர்பார்க்காதபடி, சுயநலம் இல்லாதபடி பிறநலத்தோடு தொண்டு செய்கின்றவர்கள். இவர்கள் வாழ்க வாழ்க என்று இந்த ஆசிரியர் திருநாளிலே வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல,
எம்பெருமான் இயேசுவே தலைமை ஆசானாய் இருக்கின்றபடினாலே அவர் வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு துதி செலுத்தி உங்கள் யாவரையும் கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவதால் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவே தலைமை குரு, இயேசுவே நல்ல ஆசிரியர், இயேசுவே ஒரு நல்ல ஆசான் என்பதை எங்களுக்கு எடுத்து சொன்னீர் சுவாமி. குறை உண்டு, தீமைகள் உண்டு, தவறுகள் உண்டு, மன்னித்து எங்களை ஆட்கொள்ளும். சகல ஆசிரியர்களையும் உமது அன்பின் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கின்ற விருது, நல்ல ஆசிரியர் விருது அனைவரும் பெற்றுக்கொள்ள கிருபைதார். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்டாத்தின் நல்ல உள்ளே திரு நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.